ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன விஷயம் சொல்ல போறேன்னா, அதுதாங்க மகாலய பக்ஷம். மகாலயம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா? தாத்தா, பாட்டி, பெரிய பாட்டி, பெரிய பாட்டிக்கு பாட்டி, எல்லாரும் இந்த உலகத்துல இருந்துட்டு போனவங்க இல்லையா? அவங்கள நினைச்சு, அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக இருக்கிற புண்ணிய காலம் தான் மகாலய பக்ஷம். இந்த காலம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து, நம்ம கூட நமக்காக காத்திருப்பாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால தான் வந்துட்டு, நம்ம தர்ப்பணம், அன்னதானம், பூஜை மாரி நல்ல விஷயம்லாம் செய்யணும். அமாவாசை நாள்ல அரிசி, தண்ணி, பால் வச்சு தர்ப்பணம் பண்ணினா, அவங்களுக்கு அதுவே அன்னம் மாரி சேரும்ன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாராலயும் பெரிய அளவுக்கு பூஜை பண்ண முடியாது. அதுக்காக கவலைப்படவும் வேணாம். மனசால முன்னோர்கள நெனச்சு ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் போதும். பசியானவங்களுக்கு சாப்பாடு வச்சு, பறவைகளுக்கு கொஞ்சம் தானியம் வச்சா, ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சா, அதுவே நம்ம முன்னோர்களுக்கு செய்ற பெரிய விருந்து போல இருக்கும். இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மகாலய பக்ஷம் முடிஞ்ச உடனே நம்ம பண்டிகைலாம் ஆரம்பிச்சிடும். அதாவது சரஸ்வதி பூஜை, விஜயதசமி போல பெரிய விழாக்கள்லாம் அதுக்கப்புறம் தான் வருது. அதனால நம்மளோட மகாலயன்றது ஒரு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொடக்க காலம் மாரி தான். அதாவது இது வந்து முன்னோர்கள நம்ம மறந்துடாம இருக்கணும். நமக்கு வாழ்க்கை குடுத்தவங்கள பாராட்டணும். நன்றியும் சொல்லணும். அதே சமயத்துல நல்ல விஷயங்கள் பண்ணணும். தான தர்மம்லாம் பண்ணணும். ஏழைங்களுக்கு உதவணும். பறவைங்களுக்கு தானியம் இந்த மாரி நல்ல விஷயங்களும் இருக்குது. அதனால நம்ம இந்த மகாலய பக்ஷத்துல வந்துட்டு எல்லாரும் நல்ல விஷயம் பண்ணி பாருங்க. மனசும் சந்தோஷமா இருக்கும். நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு அப்புறம் பார்த்து இது எப்ப தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மகாலய பக்ஷம் பௌர்ணமி அடுத்த நாள்ல இருந்து தொடங்குது. அதாவது 2025 அன்னைக்கு செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆரம்பிக்குது. எப்போ முடியுதுன்னு பார்த்தா 12 தினங்கள். இதோட ஸ்திதிகளும் சேர்ந்து அமாவாசை நாள்ல முடிவடையும். பௌர்ணமியில ஆரம்பிச்சு, பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஆரம்பிச்சு, அமாவாசை நாள்ல முடிவடையும். அதாவது 2025ல செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாள நம்ம சர்வ பித்ரு அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசைன்னு சொல்றோம்.